எல்லாரும் தான் நினைக்கிறாங்கன்னா ஆல்கோ அப்படின்னா அது ஏதோ நம்மளுக்காக அது பண்ணிடும், அப்படி கிடையாது. எத்திக்கல் ஹேக்கிங் வந்துச்சு, அன்எத்திக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போ உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா நான் நினச்சேன்னா நான் ஒரு ஹேக்கராக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாகவே நான் எடுத்துடலாம் கரெக்டாக. இப்போ இது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்கோல இண்டிகேட்டர் வந்து அவசியமா? அப்படி யூஸ் பண்றதுனா என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தினமும் சந்திக்கிற சடன் ஸ்பைக், லாங் விக் கேடல்ஸ், ஸ்டாப் ஹண்டிங் இதெல்லாம் வந்து ஆல்கோ ட்ரேடிங்க்கு பின்னாடி எப்படி வேலை செய்யுது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உண்மையாவே மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்காக தான் முழு நேர ட்ரேடரான தாமோதரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன சார்? இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பொதுவாக நினைக்கிற ஆல்கோ ட்ரேடிங்க்கும் மார்க்கெட்ல உண்மையாவே நடக்கிற ஆல்கோ ட்ரேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்றது ஒரு தப்பான புரிதலில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் வந்ததுனால எல்லாரும் தான் நினைக்கிறாங்கன்னா ஆல்கோ அப்படின்னா அது ஏதோ நம்மளுக்காக அது பண்ணிடும், அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா ஆட்டோமேஷன். ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ரைட் பண்ணியிருக்கீங்க. இப்போ காலையில் எழுந்தோடனே நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? ஸோ காலையில் எழுந்துப்போம், குளிப்போம், பல்லு விளக்கும், ரெடியாகும், பவுடர் வச்சுட்டு வெளில போகிறது. இது ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா இந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஆல்கோ ட்ரேடிங்கை கண்டி. அதுவாக வந்து நம்மளை எழுப்பாது, அதுவே இந்த டைமில் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரிவன் ரூல்ஸ் இருக்கணும், அதுக்கான செட் ஆஃப் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுறதுக்கு பதில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒருத்தர் மானிட்டர் பண்ணால் போதும். அதுதான் ஆல்கோ ட்ரேடிங்கை கண்டி. ஆனால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் எங்கிட்ட ஒரு ஆல்கோ இருக்குதா, உங்ககிட்ட ஒரு ஆல்கோ இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்றது இங்கே வந்து எங்கேயுமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பில் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லையா, கற்றுக்கலாம், ஒரு ப்ராசஸ் புதுசாக பில்ட் பண்ணலாம். அதை நான் வேலைக்கு போகிறனோ இல்லை என்கிட்ட டைம் இல்லை, என்னால் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு இல்லை அப்படின்றத பண்ணுறதுக்கு தான் ஆல்கோ ட்ரேடிங்கை கழிச்சு. அது ஆட்டோமேஷன்றதை மறந்துடுறாங்க எல்லாருமே. ஏஐ அப்படின்ற மோடில் போகிறதுனால ஆல்கோக்கு வந்து எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து சடன் ஸ்பைக், அப்புறம் லாங் விக் கேண்டல்ஸ், இது வந்து அடிக்கடி வரதுக்கான காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து ஆல்கோ ட்ரேடிங்கா சார்? ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன், நானும் ஒரு லைனில் நிற்கிறோம், நான் உங்களை இடிக்க வரேன் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் சென்ஸ் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். இதே ஒரு ரூல் பேஸ்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டையை வச்சுருக்கிறோம், 10 கட்டையை லைனாக நிறுத்தி வச்சுருக்கிறோம், ஒன்று ட்ரிகர் பண்ணால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்குமா? இப்போ இந்த மிஷின் பேஸ்டு விஷயத்தில் வந்து அது ஒன்று இருக்குது. ஏன்னா அது வந்து எமோஷனலாக எந்த டிசிஷனும் எடுக்காது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 10 ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் பல்காக ஒரு ஆர்டர் போடுறாரு, அப்போ என்ன ஆகும்? இந்த 10 ஆர்டர் இல்லை, இருக்கிற 100 ஆர்டருமே லைனாக ஆகும்போது திரும்பி மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த விக்கோ நீங்கள் எதிர்பார்க்குறதுலாம் வரும். ஓகே சார். இப்போ வந்து ஆல்கோ பற்றி நம்ம வந்து பேசணும். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ ஆல்கோ அப்படின்னாலே ஒரு மிஷின் தான் சார். ஸோ வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து அது கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் சார்? இல்லை, இது நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அவர் ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரா அப்படின்றத முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் தர ப்ராசஸ், அதாவது ப்ராஃபிட்டாக வர ப்ராசஸாக அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ராசஸை அவர் என்ன பண்ணணும்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, ஏதாவது நியூஸ் ஃப்ளோவில் ஏதாவது வருதா, இந்த மாதிரி நேரத்தில் எப்படியெல்லாம் நடந்திருக்கு, இப்போ எக்ஸ்பைரி டேஸில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கு, ஸ்பைக்கெலாம் நடக்கும்போது எப்படிலாம் இருக்குன்றத அவர் தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். அந்த டேட்டாவெல்லாம் ப்ரூஃபாக ரெடி பண்ணிட்டாருன்னா ஓகே, இப்போ நான் இதை ஆட்டோமேட் பண்ணலான்னு அப்படி ரெடி ஆகிட்டாருன்னா அதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவும் இருக்குது, இல்லை அவரே வந்து லேர்ன் பண்ணி பைத்தான் வழியாகவும் கோட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அவர் இதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னாலே அந்த ப்ராசஸை அவர் தான் வேலிடேட் பண்ணி ஓகே இது எனக்கு நல்லா இருக்குது, இதை நான் பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் அவுட்கம் வருது, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்லேருந்து அதுக்கான காஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணி அது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செட்டாக அவர் ஆல்கோ கிரியேட் பண்ண வரலாம். சார், இப்போ அந்த ஆல்கோ வச்சு ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் சார்? அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணிக்கணும்? இல்லை, மார்க்கெட்டோட நார்மல் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இங்கே வாங்கி இங்கே விற்கிறோம், அது என்ன ரீசன் அப்படின்றது அந்த ரீசன் தான் ஒரு ரூலை எழுத போகிறாரு, அந்த ரூலை அவர் கோட் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இங்கே வந்து கோடிங் தெரியணுமா தெரியலையான்றது இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ ஏஐயில் போட்டிங்கன்னா அதுவே கோடிங் நீங்கள் எதில் கேட்குறீங்களோ அதை கொடுத்துரும். பட் என்னென்னா அதுக்கான ப்ராம்ப்ட் அவர் கரெக்டாக கேட்க தெரியணும், அவர் நினச்சதை கிரியேட் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு இது டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டோட டேட்டாவே போதும். அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப லாங்காக நீங்கள் வேலிடேட் பண்ண போகிறீங்க, பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னே வந்து செட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அது ரொம்ப லோ காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த டேட்டாஸை. நீங்கள் அதை கூட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் இந்த வேலிடேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு எதுக்கு பை பண்ணுறோம் எதுக்கு செல் பண்ணுறோன்னு ஒரு நாலேஜ் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் எதுவுமே இன்வைட் பண்ண முடியாது. இது ஒரு இன்னோவேஷன் மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும்.
ஓகே சார், இப்போ வந்து ஆல்கோக்கான டேட்டாஸ் பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து ஒரு ஆல்கோ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் பேசிக்காக? இப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆகும், ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ட்ரேடர் வாங்கும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார்? சரி, இல்லை இதில் ரீட்டைலு அனுபவன்றது தனி ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்றதெல்லாம் கிடையாது. இப்போ என்னன்னா உங்கள் ஐடியாவை நீங்கள் கோட் பண்ண தெரிஞ்சால் ஓகே, இல்லை நீங்கள் ஆள் வச்சு கோட் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை ஏஐ வச்சு கோட் பண்ணிங்கனாலும் ஓகே. இப்போ நீங்கள் ஏஐலாம் போனீங்கன்னா அதுக்கான காஸ்ட் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, இப்போ டேட்டா எதாவது புல் பண்ணுறீங்கன்னா என்எஸ்சியோட டேட்டாவே நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலியமாக வாங்கிக்கலாம். அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 50,000 60,000 இருந்ததுன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு நீங்கள் அந்த செட்டப் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்களே ஒரு 10,000 வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அந்த காஸ்ட் நீங்கள் போகணுமா? அப்போ தான் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேட் இருக்கும், இல்லை ரீட்டைல் ட்ரேட் இருக்கும். இப்போ ரீட்டைல்னாலே நீங்கள் 5,000 10,000 வச்சுருக்கவங்கள ரீட்டைல் யாருமே இல்லைங்க. ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 2019 வரைக்கும் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். சரியா? நான் 2019 தான் ஃபுல் டைமாக ட்ரேடிங்க்கு வந்தேன். ஆனால் நான் முன்னாடி ட்ரேட் பண்ணதோ இல்லை நிறைய பேரை ட்ரெயின் பண்ணதோ பார்த்தீங்கன்னா 2010லேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இங்கே ரீட்டைல்ன்றது என்னென்னா அந்த காசை வச்சு கிடையாது. நான் பெரிய ஆள் இல்லைன்றத விட நான் தனியாள், நான் ஒரு 10 லட்ச ரூபா வச்சு பண்ணுறேன், ஆனால் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறேன்றது தான். இப்போ அந்த டைமுக்கு அவர் என்ன காஸ்ட்டை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா பண்ணுறவருக்கு வந்து ஒரு 50,000 இனிஷியல் காஸ்ட் தான். ஏன்னா ஒன் டைம் காஸ்ட்டாக தான் வரப்போகுது, மீது எந்த உங்களுக்கு ரிக்கரிங்காக வரப்போகிறதே இல்லை. அப்போ அதை பண்ணணுமா வேணாமான்றது அவர் டிசிஷன் எடுக்கிறது தான். ஏன்னா அவர் என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்காருன்னா அவர் வேலைக்கு போகலாம், அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்காருன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி ஊர் சுற்றது தான் அவரோட வேலையே, வெறும் ட்ராவலு அப்படின்னா அவர் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு அந்த காசை அவர் பே பண்ணுவாரா அப்படின்றது தான். இல்லை நீங்கள் இன்னும் ஹை லென்த்தில் போகணும், இல்லைனா ஹை டெஃபினேஷனில் வேணும் அப்படின்னா மேபி 2 lakhs 3 lakhs வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அவரோட டைமு அவர் எப்படி வேல்யூ பண்ணிக்கிறாரு, அவர் இல்லாத பட்சத்தில் அவரோட எக்ஸிக்யூஷனை அந்த ஆல்கோ எப்படி பண்ண போகுது, இதுக்கான விலை தான் அந்த காஸ்ட்டு. ஓகே ஓகே சார், இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த லிக்விடிட்டி ஹண்டிங் அப்படின்னா என்ன சார்? இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எஸ்எல் வைக்கும் அந்த லெவல்ஸை வந்து ஆல்கோ சிஸ்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்குது? இது ஆல்கோ சிஸ்டம்ஸ்னு இல்லைன்னா இப்போ இது எல்லாமே ஒரு ரிட்டன் ரூல், கரெக்டுங்களா? இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி பார்க்கலாம், முதல்ல வந்து நிறைய சிசிடிவி கேமராஸ் இல்லாமல் இருந்துச்சு, ரைட்டா? அதனால் யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு எல்லாத்துலேயும் எல்லாருமே சிசிடிவி வச்சுருக்காங்க. அப்போ என்ன இருக்கும், ஒரு டேட்டா ஏதோ ஒரு இடத்துல நிற்குது, கரெக்டாக? அந்த டேட்டாவை ஹேக் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா இன்னைக்கு தெரியும். எத்திக்கல் ஹேக்கிங்னே வந்துச்சு, எத்திக்கல் ஹேக்கிங் வந்துச்சு, அன்எத்திக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இப்போ உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா நான் நினச்சேன்னா நான் ஒரு ஹேக்கராக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளாகவே நான் எடுத்துடலாம், கரெக்டாக? இப்போ இது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே டேட்டா தான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் என் பாக்கெட்டில் வச்சுக்க போகிறேன் டேட்டா இல்லை, என்னோட சிஸ்டத்தில் வச்சுப்போமா இல்லை, ஏதோ ஒரு சர்வரில் வச்சுருப்போம், இல்லைனா ஒரு ப்ரோக்கர் இடத்துல வச்சுருப்போம். அப்போ அந்த டேட்டாவை ஈஸியாக புல் பண்ணலாம். அந்த புல்லிங் அப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அந்த லிக்விடிட்டி ஹண்ட்னா என்னென்னா, இப்போ நீங்கள்லாம் வந்து இந்த இடத்துல இது தாண்டாதுன்னு நினச்சி ஒரு கோட்டு மேலே நின்றுட்டே இருப்பீங்க, சரியா? அப்போ தாண்டாதுன்னா அர்த்தம் ஒரு ஸ்டெப் தள்ளி நீங்கள் வெளில வந்துடுவீங்கன்றது. ஆனால் இந்த மாதிரி ஒரு 100 பேரை 1000 பேரை தள்ளி விட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்ட எஃபெக்ட் வரும், கரெக்டுங்களா? அது எப்படி பில்ட் ஆகும்? பல்கான டேட்டாஸை நான் அட்டாக் பண்ணும்போது தான் அது பில்ட் ஆகும். ஸோ லிக்விடிட்டின்றது இதுதான். இந்த மாதிரி நான் ஒருத்தன் தனியாக ட்ரேட் பண்ணால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன மாதிரி நான் ஒரு செட்டு பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு 10 பேருக்கு என்ன மாதிரியே இருக்க 10 பேருக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை என்னோட டீச் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்டருந்து வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்கெல்லாம் இந்த ஒரே ஒரு சிஸ்டமில் ஒரு ட்ரிகர் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஏன்னா ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அப்போ அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த லிக்விடிட்டின்றது. இப்போ பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் சொன்ன மாதிரி அது ஸ்பைக்காக மாறிடும், டேட்டா வந்து ரிகவர் ஆகிடும். ஒரு நிமிஷத்தில் நான் திடீர்னு கத்துறேன்னு வச்சுங்களேன், இந்த இன்டர்வியூவில் திடீர்னு கத்துறேன் ஆனால் சரியாயிடுறேன். அப்போ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, திடீர்னு என்னடா கத்துறாங்க அப்படின்னு இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு பெர்டர்பேஷன் தான். நீங்கள் நினச்சா அந்த வீடியோவில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் லைவாக போகிறப்போ சரி ஓகே எதுவும் தெரியாமல் கத்துறாரு, அதுதான் அந்த மார்க்கெட்டோட நாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னு இருக்குது சார். ஸோ அந்த இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து ஆல்கோ ரீடிங்க்கு வந்து ஒரு ரிஸ்கா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியா? இப்போ பேசிக்காகவே வந்து பிகினர், இன்டர்மீடியேட், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இவங்க 3 பேரில் யாருக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுனால? இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, இது இன்ட்ராடே பொசிஷனல், சின்ன ஆள் பெரிய ஆள்னால இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அது ஒரு மிஷின் லேர்னிங், சரியா? இப்போ நான் பார்க்குறவங்களெல்லாம் சும்மா இப்படி தொடு அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணோன்னா அது யாரெல்லாம் பார்க்குதோ அவங்க எல்லாரையுமே தொடும். இப்போ அந்த இது கம்பெனியோட சிஇஓ வந்தாலும் அது யோசிக்காது, அது தொட்டுட்டு போயிட்டே இருக்கும். அவங்க ஒய்ஃப் வந்தாலும் அது யோசிக்காது, தொட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இதில் என்னன்னா தப்பு கரெக்டாக நடந்துடும், நீங்கள் மிஸ்லாம் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ லாஸ்ன்னு ஒன்று ரியலைஸ் ஆச்சுன்னா டிஸ்கிரிஷனரியாக பண்ணுறவங்க வந்து யோசிச்சு பண்ணலாம், இந்த நேரத்தில் பண்ணலாமா வேணாமான்லாம் யோசிப்பாங்க. நியூஸ் ஃப்ளோவாக இருக்குது, ஒரு சிலர் வந்து எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை, காலையிலேருந்து எனக்கு மூடு சரியில்லைன்ற யோசிக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் அது அப்படி பண்ணவே பண்ணாது. ப்ராஃபிட்டோ லோஸோ கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம மெயின் கான்சென்ட்ரேஷன் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்போ அது தப்புன்னு ஆயிடுச்சுன்னா
நீங்கள் மிஸ்லாம் பண்ண முடியாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் மிஸ்ஸே ஆகாது. இதில் போத் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ இன்டர்மீடியேட்டரி பண்ணுறவங்க பண்ணணுமா வேணாமா அப்படின்னா, இப்போ ஏன்னா நாளாக வேலைக்கு போய்ட்டு இருக்கும்போது ட்ரேட் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஆர்டர் போடுறதுக்கு. நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஸோ என்னோட ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ்லேயே வந்து மல்டிபிளாக அவர் போட்டுகிட்டே இருப்பார். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ அவர் மாதிரி ஒரு ஆள் வேணும்னு நினச்சா அது ஆல்கோவாக இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து 2012-13 இப்போ ஒரு இன்டர்மீடியட் ஆள். ஏன்னா ஃபுல் டைம் உட்காரவங்க எப்பவுமே உட்காந்துருவாங்க, அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டே பண்ணுறவங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணிட்டே பண்ணுறவங்க, அவங்களுக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து ஆல்கோவாக பார்த்தீங்க, ஆல்கோனா நான் முன்னாடி சொன்ன டெஃபினிஷன் தான். இது உங்களோட ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணுற விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜஸ் தான் 99.99% இருக்குது, லிமிடேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஓகே சார், இப்போ வந்து ஆல்கோ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது, இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்க, இல்லை வந்துட்டு வேலைக்கு போகிறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த ஆல்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கருக்கு இது வந்து கை கொடுக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி சார்? இல்லை, இது நீங்கள் கை கொடுக்காதுன்னு சொல்கிறத விட இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, அவங்க டைமில் வந்து அவங்க வந்து கையால் தான் துணி துவைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ நான் வாங்கி ஒரு மிஷின் வச்சுருக்கேன். இப்போ அதனால அவங்களுக்கு அது ஹெல்ப் ஆகாமல் போயிடுச்சா? என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு. சரியா? அப்போ ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு இது ஒர்க் ஆகாதானா? இல்லை, ஃபுல் டைம் பண்ணுறவங்களுக்கு தான் இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா, எக்ஸிக்யூஷன் ஒரு பக்கம் போட்டு விட்டுலாம். சரியா? அதுக்கப்புறம் அவங்களோட செகண்ட் தாட் எதனா ஒன்று இருக்கும்ல, இப்போ எதாவது படிக்கணும்னு தோணும், இல்லைனா வந்து இந்த விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணலான்னு தோணும். அதுக்கு வந்து டைம் இருக்காது. ஏன்னா மார்னிங் 9:30 உட்காந்துச்சிங்கன்னு வச்சுங்களேன், 3:30 வரைக்கும் எதாவது நோண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே வேறு எதுவுமே தெரியாது. வெளி உலக வாழ்க்கையாக வந்து சுத்தமாக அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ நாங்களாம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2-3 ஸ்க்ரீனாக வச்சுருப்போம். ஒரு பக்கம் ரன் ஆகும், ஆட்டோமேஷன் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ 15 மினிட்ஸ் ஒரு தடவை அந்த ஆட்டோமேஷன் ரன் ஆகுதா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர்வைசர் வந்து அது ரன் ஆச்சா இல்லையான்னு பார்க்குற வேலை தான் நாங்கள் பார்ப்போம். மிச்ச நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என் சைடில் வந்து என்ன இருக்கும்னா, நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். என்னோட பார்ட்னர் வந்து அவரோட வேலையை ஒன்று பார்த்துட்டு இருப்பார். அப்போது நீங்கள் சைடாக பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே இதை தவிர்த்து, ஏன்னா இப்போ இதுக்கான டெடிகேஷனாக நடக்க வேண்டியது கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் எஃபர்ட்டையோ உங்களோட கான்சன்ட்ரேஷனையோ வேற ஒரு விஷயத்தில் இதே டைமில் போடலான்றப்போ நீங்களே சொல்லுங்கள், இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கண்டிப்பாக அட்வான்டேஜ். இப்போ வந்து நீங்கள் ஆல்கோ அப்படின்னாலே வந்து ஒரு அப்டேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு மிஷின், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ் ப்ராஃபிட் எல்லாமே அது வந்து பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ப்ராஃபிட் அது எந்த அளவுக்கு அது பாதிக்குமா? அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஆல்கோன்றது இட்ஸ் ஒன்லி எக்ஸிக்யூஷன் பிளாட்ஃபார்மு. இப்போ மிக்சின்றது ஒரு பொருள். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அரிசியை போட்டு அரைக்க போகிறேன் அப்படின்னா அரிசி மாவு வரும். அதுக்கு தெரியாது நான் அரிசியை போடுறேன், நான் மஞ்சளை போடுறேன். ஆனால் நான் அரிசின்னு சொல்லிட்டு நான் மஞ்சளை போடக்கூடாது. அப்போ இங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆல்கோக்கு எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ப்ராசஸ் பில்ட் பண்ணணும். அதாவது இங்கேருந்து இங்கே போனால் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கணும், இங்கேருந்து இந்த போனால் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கணும், இது வந்தால் இந்த ஸ்டாப் லாஸு, இது வந்தால் இது வெளில போயிடணும். இது லாஜிக்கலாக ப்ராஃபிட்டபுளாக கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வேலிடேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, அதோட வேலை என்னென்னா, நீங்கள் தூங்கினாலும் சரி, நீங்கள் மூச்சிருந்தாலும் சரி, நீங்கள் சீட்டில் உட்காந்தாலும் சரி, உங்கள் தலையில் இடியே இருந்தாலும் சரி, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அப்போ அதில் ப்ராஃபிட்டு லாஸ்ன்றது ஆல்கோ கையில் இல்லை. நான் ஒரு ப்ராசஸை பில்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணோம், இல்லை நான் ஒருத்தர் ஃப்ரெண்டு ஆக்கணும்னா ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பீங்கல்ல, அந்த ப்ராசஸ் தப்பாக ரைட்டான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் இப்போ இவரை பார்த்துருக்கேன், இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கிறீங்க, அந்த ப்ராசஸ் படி அதுவும் உங்கள் மைண்ட் சொல்லுதுன்னா அது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்கான அவுட்கம் வருதுன்னா இப்போ நீங்கள் அந்த ஆட்டோமேஷனை சொல்லுவீங்களா, உங்கள் தாட் ப்ராசஸ் சொல்லுவீங்களா? ஓகே, கண்டிப்பாக நம்மளோட தாட் ப்ராசஸ் அதை நீங்கள் தான் ரிஃபைன் பண்ணணும். இப்போ அந்த அப்டேஷன்றது நீங்கள் அந்த ப்ராசஸை தான் எவால்வ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2010 டீச் பண்ணுறேன், ட்ரேட் பண்ணுறேன். என்னோட கோர் மெத்தட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெத்தட் தான். சரியா? ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய எவால்வேஷன் இருக்கே கண்டி, கோர் மெத்தட்ன்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, புதுசாக தேடினே இருக்கணும் போலனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எவால் தான் ஒன்றுமே கேண்டி புதுசாக நீங்கள் வந்து பெருசாக இன்னோவேஷனே பண்ணணும்னு அவசியமே இல்லை ப்ராஃபிட்டுக்கு. ஓகே சார், இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கு ஆல்கோ ட்ரேடிங் எப்படி டிஸ்அட்வான்டேஜாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த RSI பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸில் ஆல்கோ இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? சரி, இது அகைன் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்க அப்படின்னா, நான் ஒரு ரூல் தான் சொன்னேன் கரெக்டாக. இப்போ இதெல்லாம் பண்ணணும். இப்போ இண்டிகேட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, அது ரூல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபார்முலா வந்து ஈஸியாக ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயமா இருக்கும். அப்போ இண்டிகேட்டர் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க EMI ஃபாலோ பண்ணலாம், RSI ஃபாலோ பண்ணலாம், MACD ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாமே என்னென்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேஷனாக வரதுனால உங்களோட ரூலுக்கு அது அடிஷ்னலாக தான் இருக்குமே கண்டி, அது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ரூலை க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இண்டிகேட்டரை
இன்பில்ட் இண்டிகேட்டரை கால் பண்ணிக்கலாம் உங்கள் ரூலுக்கு. அப்போ இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்குமே கண்டி, டிஸ்அட்வான்டேஜாக ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை ஆல்கோவை பொறுத்த வரைக்கும். சார் இப்போ வந்து ஆல்கோ அப்படின்றதே ஒரு மிஷின் தான் சார், அதுவே ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு இண்டிகேட்டர் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஆல்கோவில் இண்டிகேட்டர் வந்து அவசியமா? அப்படி யூஸ் பண்ணுறதுனா என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? சரி, நான் திரும்பி நீங்கள் அதே தான் பண்ணணும். என்னென்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்கோன்றது என்னென்னா நீங்கள் ஒரு சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ். சரி, இப்போ ட்ரேடிங் விட்டுருவேன். இப்போ ட்ரேடிங் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா இன்டெப்த்ன்றது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், 100 ரூபாய் இருக்குமா, சரியா? நீங்கள் போங்க கேக் கடையில் போயிட்டு 100 ரூபாய்க்கு கேக் வாங்குன்னு சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லிட்டேன், ரூலாகவே நான் சொல்லிடுறேன், 5 ரூபாய் கேக்காக இருந்தால் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இல்லை நம்மளும் 20 பேருக்கு தான் தேவைப்படுது, சரியா? இப்போ கேக் 2 ரூபாய் இருக்குது, நல்ல கேக்கு அது 2 ரூபாய் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ரூல் படி 100 ரூபாய்க்கு வாங்காமல் 20ன்றதை நீங்கள் லிமிட் பண்ணிக்கணும். இந்த கண்டிஷனெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போது உங்கள் மைண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகும்? ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போகிறீங்க, கேக் கடைக்கு போகிறீங்க, அந்த ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க, அது குவாலிட்டியான கேக்கா நல்ல கேக்கா வேணா ஒரு டேஸ்ட்டுக்கு பார்க்கலாம், ஏன்னா நான் பல்காக வாங்க போகிறேன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு மைண்டில் வரணும்ல. ஸோ என்ன சொல்லியிருக்காரு, மேக்ஸிமம் வந்து 20 கேக்கு மேலே வாங்கக்கூடாது, கம்மியாக இருந்தாலும் 20 கேக்குக்கு மேலே வாங்கக்கூடாது. ஏன்னா அது பர்பஸே 20 பேருக்கான ஈவெண்ட்டு. ஆனால் 100 ரூபாய்க்குள்ளே இதெல்லாம் வாங்கலாம், நீங்கள் வேணும்னா இது இந்த ஃப்ளேவரில் எடுத்துக்கங்க, நான் இன்டர்னலாக சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு போவீங்களா? நீங்கள் இந்த விஷயத்த நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கடைக்கு போகிறேன்னா எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் திரும்பி இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுவேன், கடைக்கார்ட்ட எல்லாத்தையுமே கேட்பேன். இப்போ இது நீங்கள் எழுதிட்டு போகிறீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், இது ஒரு பேப்பரில் துண்டு சீட்டில் எழுதி எடுத்துகிட்டு போவோமா? அது என்னென்னு எழுதிட்டு எடுத்துகிட்டு போவீங்க, இதான் ரூல்ஸு, 20 இருக்கணும், அப்புறம் இந்த 100 ரூபா தான் லிமிட்டு, அப்புறம் இந்தந்த இது வாங்கணும்னு சொல்கிறீங்கல்ல. ஆக்சுவலாக அந்த இண்டிகேட்டர்ன்றதே அந்த ரூல்ஸ் தான். உங்களுக்கு ரூல்ஸ் எழுத தெரிஞ்சால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரூல்ஸ் எழுதிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இண்டிகேட்டராகவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு நினச்சா அது ஆடட் அட்வான்டேஜாக தான் போகும். ஸோ அப்போ ஆல்கோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரூல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்ன பண்ணணும், நீங்கள் போவாங்க கடைக்கு கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது 100 ரூபா கொடுத்தா நீங்கள் எப்படி வாங்கிட்டு வரீங்களோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக? இந்த கண்டிஷனாக சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், திரும்பி ஒரு தடவை சொல்லுவேன், என்னம்மா இல்லைம்மா இந்த மாதிரி இல்லைம்மா இப்படிம்மா இப்போ வாங்கின்னு வா. இதை தான் வந்து நம்ம இந்த ஆல்கோ பழகிறதுன்னு சொல்லுவோம். அதாவது அதை எவால்வ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 4-5 தடவைக்கு மேலே அது என்ன ஆகிடும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்லுவேன், உனக்கு கேட்க அவங்க தெரியாதம்மா, இந்த பாப்பா கிட்ட கூட இவ வாங்கிட்டு வந்துருவா, ஏன்னா அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை பழக்கப்படுத்துகிறோம். கரெக்டு தானே? இதுதான் அந்த ஆட்டோமேஷன் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஆல்கோ ட்ரிவன் மார்க்கெட்டில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து சர்வை பண்ணுறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் அவங்க வந்து பண்ணிக்கணும் சார்? ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்னென்னா மைண்ட் செட் தான், சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் செய்கிற வேலையை வேற ஒன்று செய்ய ரெடி பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கணும், சரியா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆல்கோ பற்றியே வர போகிறீங்க. அதுக்கப்புறம் வரும்போது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி ஐயோ இவ்வளோ கஷ்டப்படணுமா, இப்போ இதை வந்து நான் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு தேடணும், இல்லைனா வந்து நீங்கள் ஒன்று ஏஐ வாங்கணும், இல்லை கிளாட் வாங்கணும், இல்லை வேறு எதாவது வாங்கணும், இல்லைனா ப்ரோக்ராம் பண்ணுறவங்களை தேடி போகணும். இன்றைக்கி தேதிக்கு அவங்களெல்லாம் அவங்க அவைலபிளாக பிடிக்கவே முடியாது, இவரை கஷ்டப்பட்டு இதை வாங்கணுமா, இப்போ இதுக்கு வந்து இதை பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறது அந்த மைண்ட் செட் தான். நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் சிஸ்டத்தாக இருந்ததுன்னா அதுக்கான பில்டப்க்கு இப்போ இதெல்லாம் வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா வாங்கணுமா, ஐயோ இப்போ இந்த டேட்டாவை டெஸ்ட் பண்ணணுமா, அது இங்கே வாங்கணுமா, அதுக்கு இவ்வளோ செலவாகுமா, அதுக்கு இவ்வளோ நாள் ஆகுமா, அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய சிஸ்டம்ஸ் இல்லைனா நீங்கள் டெக்னிக்கலாக வந்து அதை பேக் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய டேர்ம்ஸ் வந்து புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நான் நினச்சிருப்பேன்னா நான் சொன்னதை அது கரெக்டாக நம்பிருச்சுன்றது நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு பண்ண முடியாது, நிறைய இன்ஸ்டன்ஸை வைக்கணும், அதுக்கு ஒரு டெர்மினாலஜியை பில்ட் பண்ணி அது ஃபேக்டரில் வந்து அதோட மெட்ரிக்ஸாக ரீட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அதை வேலிடேட்டே பண்ண முடியும். நம்ம பேசும்போது சும்மா சொல்லிட்டோம் இப்போ இந்த 4 ரூல் ஓகேன்ட்டு, ஆனால் அந்த 4 ரூலை எத்தனை அவுட்கம்ஸில் அது பண்ணியிருக்கு, பாஸ்ட்டில் எப்படி வளர்ந்துருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் என்ன இருக்குன்னா மைண்ட் செட் தான் ப்ராப்ளமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம், இப்போ நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துப்பேன், கேக் எக்ஸாம்பிளே பாருங்களேன். நான் ஒரு தடவை டென்ஷன் ஆகிட்டேம்மா உங்ககிட்ட கொடுக்குறது நீ கொடுமா, நானே பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே நான் தான் பண்ணணும், ஓகே சரியா? ஆனால் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த டைமில் வந்து ஒரு சில பெயின்ஸ் இருக்க தான் செய்யும், அது ஒழுங்காக கற்றுக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சாட் ஜிபிடியே இருக்குதுல்ல, ஃபஸ்ட் நீங்கள் கேட்கும் போதும் நீங்கள் கேட்க தான் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரை சொல்லும்ல. ஸோ அதை நம்ம பண்ணணும். இந்த டைமில் வந்து இல்லை நான் சாட் ஜிபிடி தரத்துக்கு நானே போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களோட நீங்கள் என்ன ஒரு கோல் வச்சுருக்கிறீங்க, எனக்கு பதில் அது பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நாட் ஓன்லி மணி, சரியா, ஃபெட்டப் ஆகுறது பேசிக்காக. ஸோ இதெல்லாம் தான் ஒருத்தர் வந்து தாண்டி வரணும். இது ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் இல்லாமல் வெறும் சும்மா இன்றைக்கி தேதிக்கு எனக்கு மார்க்கெட்டே தெரியல ஆனால் எனக்கு வந்து ஏஐ பற்றி நல்லா தெரியுன்றவராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து அந்த ஹிக்கப்ஸ் இருக்கும். அதை தாண்டி
வரணும். அதுக்கு மேஜராக மைண்ட் செட்டு. அதுக்கப்புறமா ஃபர்தர் ஏன்னா கேபிட்டல் இருக்குன்றப்போ அந்த பார்ட் ஆஃப் கேபிட்டல் நீங்கள் எவ்வளோ காஸ்டிங்காக கொடுக்குறீங்க, அது ஒன் டைம் காஸ்டிங்கா இல்லை ரெக்கரிங் காஸ்டிங்கா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து ஆல்கோ அப்படின்றது ஒரு மிஷின் தான் சார். இப்போ வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து கிடையாது. ஸோ வந்து அதுக்கு அதனால தான் நமக்கு வந்து அப்டேஷன்லாம் வந்து கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து அதை நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரேடருக்கு வந்து ஆல்கோ ட்ரேடிங் பண்ணும்போது கூட மைண்ட் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சார்? அதையுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமா? ட்ரேடிங்னு உள்ள வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு சைக்காலஜி தான் கேமாக இருக்கும். இப்போ என்னென்னா நான் பர்சனலாக பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நான் அந்த சிஸ்டத்தை ஆல்ரெடி எவாலுவேட் பண்ணியிருப்பேன். அது எனக்கு தெரியும். இது வரைக்கும் அது லாஸ்ட்டு 5 இயர்ஸில் தொடர்ந்து 20 தடவை ஃபெயில் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் நான் பில் பண்ணி எடுத்துன்னு வரேன். ஆனால் நான் இங்கே ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் வேடிக்கை பார்க்கும்போது, அதாவது மானிட்டர் பண்ணும்போது என்ன இருக்கும்னா, ஒரு 10 ட்ரேட் தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, தொடர்ந்து 10 லாஸ் ஆகிட்டு இருக்கு, இந்த ஆல்கோ ஸ்டாப் பண்ணிடலாமா? அதை இன்டர்ஃபியர் பண்ண முடியாது நீங்கள், ஆனால் நீங்கள் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ அந்த எண்ணம் வருதா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டத்தை பில் பண்ணும்போது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, தொடர்ந்து 20 தடவை அது ஃபெயில் ஆயிருக்கு, அப்பவும் அது பாசிட்டிவ் இன்கம் கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது ஓடினா தான் அந்த பாசிட்டிவ் இன்கம் வரும். இங்கேயே நிறுத்திட்டீங்கன்னா நெகட்டிவ் வரும். ஆனால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? தொடர்ந்து 10 தப்பாக போயிட்டே இருக்கு, பேசாமல் ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வைக்கலாமா, 2 நாள் ரன் பண்ண வேணாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தான் மைண்ட் செட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அது ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராசஸை ப்ரூவனாக பார்த்துட்டு எல்லா ரேட்டாக வச்சுட்டீங்க. இப்போ அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூஷனில் போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கே மைண்ட் செட் வேணும்? அப்போ அதை ஸ்டெடியாக நிறுத்துறதுக்கும் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மானிட்டர் பண்ணுறன்றதே என்னன்னா, அது எக்ஸிக்யூஷன் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கா? ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த கேக் எக்ஸாம்பிளே எடுத்துங்களேன், நான் கூடவே வரேன், சரியா, வந்து நீங்கள் வாங்குறத பார்க்குறேன், அங்கேயே நான் சொல்கிறேன், அப்போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் வீட்டுக்கு வந்து திரும்பி இல்லை போமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கேயே இல்லைல்லம்மா இந்த கேக் இல்லைம்மா நான் ஒரு 3 கேக் சொன்னேன்ல அப்படின்னு நீ வாங்கினீங்களா இல்லையான்னு பார்க்குறத மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் 10 தடவை தப்பு பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், என்னோட பர்பஸ் வந்து இது நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக கூட இருக்கலாம், உங்களை நான் அதுக்காக ரெடி பண்ணியிருந்துருக்கலாம், நான் வீட்டுக்குன்னு சொல்லாமல் உங்களை அதை ரெடி பண்ணுறதா இருந்தால் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதுக்கான மைண்ட் செட்டு நீங்கள் வந்து அப்செட் ஆனாலும் என்ன 10 தடவை சொல்கிறீங்க, 20 தடவை சொன்னாலும் நான் மோட்டிவேட் பண்ணுறது தான் என்னோட கோலாக இருக்கு. நம்ம கண்டி நீ போமா, நீ இல்லை நானே வாங்கிக்கிறேன். ஸோ இதுக்கு தான் அந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் வந்து ஸ்டடியாக இருக்கணும். நீங்கள் ஒன்று பிடிச்சிட்டிங்கன்னா அதை ப்ராசஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எக்ஸிக்யூஷன் அதை பார்த்துக்கும். நீங்கள் நடுவில் இன்டர்பிரட் பண்ணுறதோ இந்த டைமில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுலாம் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். இப்போ இந்த ஆல்கோ ட்ரேடிங் மார்க்கெட்டை வந்து மனிப்புலேட் பண்ணுறதா இல்லை எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா சார்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இனிஷியல் ஸ்டேஜில் மேனிப்புலேட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றப்போ பாதி பேர் இப்படியும் பாதி பேர் அப்படின்னு இருக்கும்போது மேனிப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ணிவிட்டு ஓரமாக நின்றுட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸாக தான் போகும். கரெக்டாக எப்போவுமே ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸோட என்னவாக இருக்கும்? இப்போ முதல்ல காரெல்லாம் கையில் பண்ணாங்க, கரெக்டாக, அதுக்கப்புறம் அதோட பார்ட்ஸ் எல்லாம் கையில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன்ற பேரில் பெல்ட் கன்வேயரில் வச்சு ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? இப்போ அந்த ஆட்டோமேட் பண்ணதுக்கப்புறம் எஃபிஷியன்சி கம்மியாச்சா இல்லை டிஸ்அட்வான்டேஜாக போச்சா? எப்பவுமே ஒரு ப்ரூவன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணும்போது இனிஷியல் இக்கப்க்கு, ஏன்னா அந்த டைமில் ஃபர்ஸ்ட் கையில் வேலை செஞ்சவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு வேலை போயிடும். இப்போ ஆட்டோமேஷன் வரும்போது எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, ஆட்டோமேஷன் வந்து நிறைய பேர் வேலையை தூக்கிடும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு புது வேலை கிரியேட் ஆயிருக்கு. ப்ராம்ப்ட் என்னன்னா அதுக்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் வாங்குறதுனே ஒரு வேலை கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இல்லை அது போயிடும். எப்பவுமே இனிஷியல்ல எந்த ஒரு இன்னோவேஷனும் சரி இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயமும் சரி ஹிக்கப் தான் ஃபேஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரீம்லைன் ஆனதுக்கப்புறம் அது எஃபிஷியன்ஸாக தான் மாறும். ஸோ அதனால் ட்ரேடிங்கை ஆல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட் தான் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே பண்ணுவீங்களா? ஆட்டோமேட்டட் தான். அப்போ எஃபிஷியன்ட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா இப்போ இதில் ஹியூமன் இன்வால்மெண்ட் கம்மி ஆயிடுச்சு, மோர் ஆஃப் அ ப்ராசஸ்ன்னு ஆயிடுச்சு. அவுட்கம்மும் ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது, எஃபிஷியன்சி நல்லா தான் இருக்க போகுது. ஃபியூச்சரில் ஆல்கோ ட்ரேடிங் வந்து டாமினன்ஸ் பண்ணும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான ஹோப் என்னவா இருக்கும்? லாங் டேர்ம் ரன்ல வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வின் பண்ண முடியுமா சார்? இதில் ட்ரேடிங்கான்றதான் இந்த கேள்வியாக இருக்குமே கண்டி, ரீட்டைலு ஆல்கோன்றதுலாம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸிக்யூஷன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்கோ வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி ப்ரோக்கர் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி, பஞ்ச் பண்ணுற ஆர்டரில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 60% ஆஃப் த டேட்டா த்ரூ ஆல்கோ தான் நடக்குது. அது ஓன் பில்டாக இருக்கலாம், இல்லை நோ கோடாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணியாக இருக்கலாம். ஆனால் ஆட்டோமேஷன் இப்போ நானுமே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேஷன் என்னன்னா நான் ஒரு இடத்துல ட்ரெக் பண்ணுறதுக்கு பதில் நான் ஒரு நோட் பேடில் போட்டு அதை லோட் பண்ணி பண்ணிட்டே இருந்தாலும் அதுவுமே ஆட்டோமேஷன் தான். நான் மேனுவலாக ஒரு 10 ஆர்டர் போடுறதுக்கு பதில் ஒரு நோட் பேடில் போட்டு அந்த நோட் பேடை ஃபீஸ் பண்ணி இந்த டைமுக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாலும் அதுவும் ஆட்டோமேஷன் தான். ஸோ அப்போ இண்டிவிஜுவலாக டைப் பண்ணுறதோட நீங்கள் இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்து
ஆட்டோமேஷன் நிறைய ஜாஸ்தி ஆயிருச்சு. இப்போ இதில் நீங்கள் கேட்குறீங்க ரீட்டைலோட ரீட்டைலுன்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா இப்போ முன்னாடி கோடு எழுதணும், அதுக்கான காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் ஏஐ பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லைனா நோ கோடு ஆல்கோ பிளாட்ஃபார்ம்ஸே நிறைய வந்துச்சு. அதாவது எனக்கு கோடே தெரியலனாலும் நீங்கள் கண்டிஷனாக சொல்லிட்டா போதும். இந்த ப்ரைஸு 2 நாளுக்கு முன்னாடி எவ்வளோ ஹை இருந்துச்சோ அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வாங்குன்னு சொல்லலாம். இல்லை இதுக்கு கீழே போச்சுன்னா வித்துருன்னு சொல்லலாம். இப்போ உங்களால் இந்த வார்த்தையை சொல்லி அதுக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா அது கோடுமே ஜென்ரேட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இப்போ இதில் ரீட்டைலு அதுன்றதே இல்லை. இங்கே மெயினாக என்ன பார்க்கணுன்னா ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது நமக்கு. ஆல்கோ ட்ரேடிங்கில், ஏன்னா ஆல்கோன்றது ஒன்லி எக்ஸிக்யூஷன் தான். இப்போ செபியோட ரிப்போர்ட்டுமே சொல்லுது F1ஓவில் 91% ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணுறாங்கன்ட்டு. சரியா? அப்போ மீதி இருக்கிற 9% ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்றத ஃபாலோ பண்ண வேண்டியதோ இல்லை அதை கிராக் பண்ண வேண்டியதோ இல்லை அந்த டைரக்ஷனுக்கு அட்லீஸ்ட் தன்னோட யோசனையாக மூவ் பண்ண வேண்டியதோ தான் மீதி இருக்க 91% பீப்புளோட வேலையாக இருக்கும். அது பீப்புள் பண்ண ப்ராஃபிட் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து கடைசியாக வந்து ஆல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற ட்ரேடர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் சார் நீங்கள் கொடுப்பீங்க? எந்த சைட்லேருந்து ஒன்று தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரேடிங்கோட பர்பஸ் என்ன அப்படி தான் கேட்கணும் மேடம். ஓகே. இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையிலேருந்து கிளம்பியிருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஷெட்யூல் சொல்லியிருப்பாங்க. உங்களோட பர்பஸ் என்னது? இந்த இன்டர்வியூ நல்லா எடுக்கணும், கரெக்டாக. நடுவில் ஹிக்கப்ஸ் வந்துருக்கும், நடுவில் நீங்கள் ஃப்ரெண்டை பார்த்துருப்பீங்க, ஒரு எமோஷனல் ட்ராவல் பண்ணிருப்பீங்க. ஆனால் உங்களோட கோல் என்னது? இன்னைக்கு இந்த இன்டர்வியூ நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்றது தான். இப்போ ட்ரேடருக்கு என்ன கோலாக இருக்கும்? ஃபஸ்ட்டு எதுக்கு ட்ரேடிங் வருவாங்க? ப்ராஃபிட் பண்ணணும் தான். அதை மட்டும்தான் கையில் பிடிச்சிக்கணும். சரியா? இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை. ஒரு ப்ராசஸை நீங்கள் பில்ட் பண்ணணும், அது ப்ராஃபிட் பண்ணுற ப்ராசஸாக இருக்கணும், அதை ஆட்டோமேட் பண்ணணும். இப்போ பீப்புள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆல்கோனாலே டெய்லி ஒரு 100 ஆர்டர் போடுறது, டெய்லி ஒரு 1000 ஆர்டர் போடுறது இல்லை. பர்பஸ் என்னது? உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ஆர்டர் போடுறது பர்பஸ் இல்லை, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்றது தான் பர்பஸ். அதுக்காக தான் நீங்கள் அந்த ப்ராசஸை பில்ட் பண்ண போகிறீங்க. அதுக்காக தான் எக்ஸிக்யூஷனுக்கு இந்த ஆல்கோவை கூட்டு வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு எப்படி மாட்டை வச்சு உழவர் எப்படி எல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆல்கோவை கூட்டு வந்து பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன பர்பஸ்ன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு எல்லாரும் எப்படி பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் ஒரு 2000 ஆர்டர் போடணும், இன்னைக்கு வந்து இவ்வளோ ஆர்டர் போடணும், இல்லை அது பர்பஸே இல்லை. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்ற பட்சத்தில் ஏன்னா லெஸ் இஸ் மோர் தான். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் லெஸ் இஸ் மோர்னு தான் சொல்லுவேன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த கேஸ் எடுத்துங்களேன், உங்ககிட்ட ஒரு 100 வில்லு கொடுக்குறேன், சரியா? இதுதான் உங்களோட டார்கெட்னு சொல்கிறேன். இப்போ 100 வில்லு கையில் இருக்கிறதுனால கண்டிஷனாக கேட்க மாட்டீங்க, டார்கெட் தானே எடுத்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, 2 விடவும் ஆரம்பிச்சிருவீங்க, கரெக்டா? இப்போ இதே நான் ஒரு 2 வில்லு தான் கையில் கொடுக்குறேன், இதுதான் டார்கெட்னோடனே அப்போ கேட்பீங்க, இல்லை சார் சென்ட்ரல் அடிக்கணுமா இல்லை ஏதாவது சைடில் கீழே போச்சுன்னா பாயிண்ட் தருவீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக. அப்போ லெஸ் இஸ் மோர்ன்றது ஏன்னா ஃபோக்கஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்கோன் பண்ணுறதுனால எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதோ ஒரு பட்டனை தட்டி விட்டா அது பண்ணிடும், ஏதோ ஒரு பட்டனை தட்டி விட்டா பண்ணிடும். ஸோ அது பீப்புளோட நான் சொன்ன அந்த மைண்ட் செட் வந்து ப்ராஃபிட்டை நோக்கி தான் இருக்கணும். அப்போ நீங்கள் இன்ட்ராடே பண்ணணுன்றது இல்லை பொசிஷனல் தான் பண்ணணுன்றது இல்லை. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் எஃபிஷியண்ட்டாக அந்தளவுக்கு இல்லை, மார்க்கெட்டு ஸ்பைக்ஸ் தான் இருக்குது. அதுவும் எக்ஸ்பைரி ட்ரேடில் போய் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் அது பண்ணுறதே இல்லை. ஏன்னா என்னோட கோல் எனக்கு மந்த்லி 2-2.5% வந்தால் போதும் என்னோட கேபிட்டலுக்குன்றப்போ நான் அதை சுற்றி என்ன பண்ணணுமோ. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொல்லும் போது நடுவில் சொன்னேன், நான் என்னோட வேலையே வந்து என்னன்னா சும்மா ஊர் சுற்றுறது, பீப்புளை போய் பார்க்குறது. அப்போ என்னோட வேலை யார் பாப்பா? என்னோட மாதத்துக்கு 2.5% நான் வேணும்னு வச்சிருக்கிறேன். ஆனால் கேபிட்டல் இருக்குது, ஐடியா இருக்குது. ஆனால் நானே உட்காந்து பண்ணணுமா? நான் ஒருத்தரை ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் அவரும் அதே மாதிரி பண்ணுவாரா? தெரியாது. அப்போ மிஷின் தான் அதுக்கான விஷயம். அப்போ ப்ராசஸை பில்ட் பண்ணிட்டா இது நடக்கும்ன்ற பட்சத்தில் நீங்கள் இதை நான் சொன்ன மாதிரி நான் ஊர் சுற்றுற மாதிரி நீங்கள் வேலைக்கு போகலாம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து எக்டசியை கொடுக்குறதா இருக்கலாம், அது பின்னாடி நீங்கள் போகிறதுனால போகலாம். ஆனால் நீங்கள் அந்த ப்ராசஸை எப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே பண்டில் பண்ணி இதை ஆல்கோவாக மாற்ற போகிறீங்க. இதுதான் ஆல்கோ, சரியா? ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த பழைய காலத்தில் ஒரு படம்லாம் வந்திருக்கும், இந்த விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், அந்த மாதிரி விஷயமா தேடினீங்கன்னா அந்த ஆல்கோ என்றைக்குமே கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆர் என்னோட அட்வைஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஆல்கோன்றது. ஸோ மார்க்கெட்டுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னென்னலாம் பண்ண போகிறீங்க, அதை எப்படி பெட்டராக பண்ணிக்க போகிறீங்க, அதுக்கு ஆல்கோவோ இல்லை எக்ஸிக்யூஷனோ உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனேபிளராக தான் இருக்க போதே கண்டி இது வந்து உங்களை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற ஏஐயாக இருக்காது அப்படின்னு தான் என்னோட லாஸ்ட் வேர்டாக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக ஆல்கோ ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ஆல்கோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். நன்றி சார். தேங்க்யூம்மா. நேர்களே, இன்னைக்கு நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.